ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா. இன்றைக்கி சர்வதேச உலக மகளிர் தினம். இந்த நாளில் நான் உங்கள் அனைவருக்கும், அதாவது மகளிர் அனைவருக்கும், திருநங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகளிர் தினம் அப்படிங்கிறது நமக்கான நாள், அதாவது பொறுமைக்கான நாள் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா பெண்கள் மட்டும் பொறுமையாக இருந்துட்டா, அன்பாக இருந்துட்டா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். பெண்களை கெடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கோபம் மட்டும்தான். இந்த நாளில் அந்த கோபத்தை நம்ம கைவிட முயற்சி செய்வோம். மகளிர் அப்படிங்கும்போது ஒரு மகளிருக்கான பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். வீட்டையும் பார்த்துக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்யணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், குழந்தைகளை வளர்க்கணும், வெளியில் போய் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கவும் செய்யணும், மறுபடியும் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யணும். இது மகளிருக்கான பொறுப்புகள். இதை வந்து நம்ம தட்டி கழித்து ஒதுக்கிட்டு அதை சுதந்திரம் நம்ம சொல்லக்கூடாது. இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது சரியாக வரும். ஆனால் ஆண்கள் எல்லோருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை பொறுத்துக்கிறாங்க, நம்மளுடைய சின்ன சின்ன நிறை குறைகளை அவங்க சகிச்சுக்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை அவங்க நமக்கு செஞ்சு தராங்க. அதுக்காக இந்த நாளில் ஆண்கள் அனைவருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்குவோம். வீட்டில் இருக்க எல்லா ஆண்களுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக வந்தாலும் அதை சரி செய்யவும் அந்த ஆண்கள் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்காங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து நாட்டில் நம்ம ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்டுலேயும் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நம்ம நாட்டில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கெல்லாமே வந்து அன்பு, ஒற்றுமை வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அதுக்காக அதை நமக்கு கொடுக்கறதுக்காக அந்த இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இப்போ நம்ம சொல்கிறது நம்மளுடைய முன்னோடியாக இருக்கிற பெண்களை பற்றி தான். எத்தனையோ பேர் வந்து நமக்கு வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் தான் நம்ம நடந்து வந்துட்ருக்கோம். எனக்கு வழிகாட்டின என் அம்மாவுக்கு இந்த நாளில் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களுடைய மனநிலையும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வயசாகிட்டே போகுது, உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் அவங்களுக்காக வேண்டிக்க சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க மாமியார் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், நம்ம சுற்றியுள்ள எல்லா நாத்தனார் ஆகட்டும், நம்மளுடைய உறவுகள் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பெண்ணுக்கு பெண் தான் சப்போர்ட். பெண் எதிரி அப்படிங்கிற நிலையை நம்ம தான் மாற்றணும். பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி அப்படிங்கிற நிலையை நம்ம தான் மாற்றணும். நம்ம தான் அப்படிங்கும்போது அது ஒவ்வொருடைய பெண்களுக்கான வார்த்தைகளாகவும் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அன்பினால் ஒரு ஒற்றுமையான குடும்பத்தையோ ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தையோ நம்மளால் உருவாக்க முடியும். கண்டிப்பாக நமக்கு பொறுமை வந்து ரொம்ப அவசியம், தைரியம் அதை விட ரொம்ப அவசியம், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். ஒரு பெண் எப்பொழுதுமே ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மரியாதை. நம்ம கலாச்சாரங்கிற பேரில் எதையோ அழிச்சிட்டு வரோம். அப்படி அழிக்காமல் நம்ம எப்போவுமே ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா ஆண்கள் அப்படிங்கும்போதே நம்மளுடைய அன்பினால் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய முடியும். ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் எவ்வளோ வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை வந்து முழுமை அடையாது. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். யாரையும் நம்ம வந்து அவங்களுடைய மனசை தாக்குற அளவுக்கான அந்த வார்த்தைகளுக்காக நான் சொல்லலை. ஏன்னா என் தாயாக இருந்தாலும் அவங்க ஒரு ஆணை நம்பி தான் இருந்தாங்க. அவங்களால விட்டாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையால் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆண் தான் அதற்கு காரணம். அவங்க மகன் மூலமாகவும் மருமகன் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த ஆண்களுடைய உறவுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் யாரையும் ஒரு தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஒதுக்கிறவோ வெறுத்துறவோ நம்ம கூடாது. எப்போவுமே நமக்கு அன்பு தான் முக்கியம். நமக்கு மகன்னா எவ்வளோ பிரியம், ஒரு கணவன்னா எவ்வளோ பிரியம், ஒரு அண்ணன்னா நமக்கு எவ்வளோ ஆசை, இப்படி ஒரு மருமகன்னா நமக்கு எவ்வளோ பிடிக்கும். இப்படி ஆண்களை சார்ந்து தான் ஒரு பெண் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை வந்து முழுமை அடையும். நம்மை ஒரு பெண்ணான மனநிலையில் மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த மனநிலை என்ன அப்படிங்கிறத ஒரு ஆணாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும், அவங்க அதை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம பெண் அப்படிங்கும்போது நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குது. அதற்காக அவங்களுடைய மனநிலையை மாற்றவோ, அவங்களுடைய மனநிலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லவோ நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதே மாதிரி திருநங்கைகள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. இந்த பீரியடில் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நம்ம நிறைய தேங்க் பண்ணிக்கணும்.
ஏன்னா அவங்க அந்த மாதிரி வரும்போது எத்தனை போராட்டங்கள், எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை எல்லாத்தையுமே கடந்து தான் அவங்க வராங்க. அவங்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு நம்ம சொசைட்டியில் கண்டிப்பாக இப்போ நிறைய இடம் இருக்குது. அதனால் அவங்க நிறைய சாதிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுடைய சேனலில் நீங்கள் இருக்க அனைவரையும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னுடைய எல்லா நிறை குறைகளையும் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, சகிச்சுக்கிறீங்க. ஏன்னா நிறையா பேர் எனக்காக ஃபோன் பண்ணுறீங்க, என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சம்டைம்ஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. இருந்தாலும் என்னால் சமயம் இல்லை. ஏன்னா இன்னும் 24 மணி நேரம் பத்தாது, இன்னும் நேரம் வேணும்னு கேட்குற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே போராடுறதுக்கு தைரியமாகவும் தயாராகவும் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கறது அந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு தான். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம், போராடிட்டே இருப்போம். இது போராட்டம்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா போராட்டம் அப்படிங்கும்போது அது ஒரு பிரச்சனையாக நமக்கு தெரியும். நம்மளுடைய தினசரி வாழ்க்கை இது. அதனால் அதை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமாக கடந்து போவோம். இன்றைக்கி நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்டஸ் படித்தேன். அதாவது நம்மளை விமர்சிக்கிறவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நம்ம கடந்து போயிடணும், ஏன்னா வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். உண்மை அதுதான். நம்ம சாதிக்க வேண்டிய காலங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நிறைய சாதிக்கணும், நிறையா மனசுக்கு திருப்தியாக எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். எத்தனையோ பேர் எனக்காக வேண்டிக்கிறீங்க, அதே மாதிரி அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்பம் அப்படிங்கிற கட்டுக்கோப்பை கலைக்காமல் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னித்து அவங்கள இது நல்ல வழியில். ஏன்னா பெண்கள் எப்பவுமே நிறைய யோசனைகளை மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்குவோம். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக பழகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நமக்கு ரிஃப்ளெக்ஷன், நம்மக்கிட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி நடக்க வேண்டிய சில கட்டாயங்கள் வருது. அந்த கோபமான நேரத்தில் நம்ம அதை பேசிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அதை நினச்சி மனசு வருத்தப்படுவோம். எல்லா பெண்களுமே அப்படி தான். ஏன்னா நானும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எத்தனையோ பேர் மனசை நம்ம காயப்படுத்தி இருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட எல்லாமே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது முதல்ல கலாச்சாரம். நம்மளுடைய வழியாக நம்ம என்ன பாரம்பரியமாக என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போகணுமே ஒழிய முன்னேற்றங்கிற பாதையில் இப்போ நம்ம போகிற பாதை நிறைய சரியில்லாமல் இருக்குது. அதனால் என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை பாதை பின்னோக்கி தான் போகணும். ஏன்னா அப்போ தான் அதில் தான் அன்பு, ஒற்றுமை, சமாதானம், பாசம், அந்த கடவுளுடைய நம்பிக்கை, எதையோ நம்ம நோக்கி போகிறோம்னு சொல்லி போய் புதக்குழியில் விழுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்மளுடைய குடும்பம், நம்ம மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இவங்களோட சேர்ந்து அவங்களுடைய எண்ணங்களை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை தான் நிறைவானது. ஏன்னா நமக்கு நிறைய வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை தான் நம்ம கடந்து போகிறோம். அப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அது நமக்கு வேண்டாம். நம்ம எப்பவும் போகிறோம். நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றதுல இருந்து நம்முடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே பெண்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம பின்னோக்கி தான் போகணும். ஏன்னா நம்ம என்னதான் முன்னேற்றம்னு சொல்லிட்டு நம்ம போனாலும் இனி வர்ற இந்த காலங்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனை, போராட்டம், இதுக்கெல்லாம் பேசிக்கு அடிப்படையாக ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். அந்த அன்பை மட்டும்தான் நம்ம கையில் ஆயுதமாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அன்பை பெண்கள் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே நம்ம பரிமாறிக்கலாம். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் சாதிச்சாலும் நம்ம குடும்பத்தை நம்ம கட்டமைப்பாக கொண்டு போனோம் அப்படின்னா தான் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து அதை கற்றுக்கும். நாளைக்கு அவங்களுடைய சந்ததி நல்லபடியாக வளரும். தமிழினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய நாட்டில் உள்ள மக்கள் அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆன்மீக பூமி இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதை எதையுமே நம்மளுக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் அழிச்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப இதில் நான் தீவிரமாக சொல்கிறக்கு ஒரே விஷயந்தான், நம்ம எப்போவுமே அன்பாக பாசமாக நம்மளுடைய முன்னோர்களை மட்டுமே நினைப்போம். ஃப்யூச்சர் எதிர்காலத்தை நினைக்காதீங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் இருக்க அந்த சந்தோஷமான நினைவுகள் நமக்கு தெரியும். நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது நம்மளுடைய குடும்பம், அதில் உள்ள உறவுகள், சொந்தம், பந்தம் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே ஆசைகள், அதே அன்பு, அதே இது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் விட்டு விலகி போனாலும் அன்பு விட்டு கொடுக்காது. நம்ம பாசமாக ஒருத்தர் மேலே நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாசம் என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஒன்றா சேர்த்தும். என்னுடைய உறவுகளாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், என்னுடைய தோழிகளாகட்டும், தோழர்களாகட்டும், இன்னும் எத்தனையோ பேர்,
குறிப்பாக நான் இந்த நேரத்தில் நான் சந்தோஷப்பட்டுக்கிறது, நம்மளுடைய பள்ளி வாழ்க்கையில் இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு உரிமையாக நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக வந்துட்டுருக்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்றைக்கும் யாரையும் விட்டு கொடுக்காத அந்த பாசத்துக்காக மட்டும்தான், அந்த அன்புக்காக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம கடந்து வந்த எல்லா பாதைகளும் கசப்பானதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமானதாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பிளான் பண்ணணும். இன்றைக்கி மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களெல்லாம் பார்த்து உங்ககிட்ட பேசி. அதனால் இன்றைக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசியிருக்கேன். எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்போம், அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம், உறவுகளை அரவணைச்சிக்குவோம். ஏன்னா நம்ம சமுதாயத்தை பற்றி நம்ம பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டை மட்டும்தான் நம்ம பேசணும், விட்டு கொடுத்து தான் போகணும். அதுதான் உண்மை. வீட்டில் இல்லை ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு அடி வந்துச்சுன்னா 2 கண்ணும் தான் கலங்கும். கணவன் மனைவி 2 பேருமே அப்படி தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பேருமே அதை அனுபவிக்கணும். 2 பேருமே சந்தோஷம் வந்தால் அதையும் 2 பேருமே விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு வாழணும். மறைச்சி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுங்க. குழந்தைங்க தான் நமக்கு சொத்து. மற்றபடி வேறு எதையுமே வந்து நம்ம வந்து அதை பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. ஆனால் அன்பு ஒன்று தான் பிரதானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையும் விட்டு கொடுக்காதீங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுங்க. அதுதான் முக்கியம். இந்த மகளிர் தினத்தில் நான் சொல்ல வேண்டிய இந்த 2 விஷயம், ஒன்று பொறுமை, ஒன்று அன்பு. எனக்காக இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பேச்சை கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்ச நாளாக நம்ம நிறைய சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு நிறைய இந்த எஃப்எம்ல ஆகட்டும், நம்ம சேனல்களில் ஆகட்டும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமைகள் இன்னும் வெளிப்பட, இன்னும் அவர்கள் முன்னேற நம்மளுடைய முடிந்தவரை நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், மகளிர் தின வாழ்த்துக்கள். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்கிற எல்லா ஆண்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.